நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் சரியா இருக்குன்னு ஆசாரி சொல்லிட்டாரு. நீங்க சொன்னதை விட 1 பவுன் 5 கிராம் கூடவே இருக்கு. யார் மனசையாவது கஷ்டப்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. இதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்கப்பா. ஐயரே ஆரம்பிக்கலாம்ல? தட்டை மாத்திக்குங்க. சதமானம் பவதிஷதாய புருஷேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிஷ்டதி தாண்யம் தனம் பசு பகுபுத்திரலாபம் சதஜம் வத்சரம் தீர்க்கமாயு. என்னப்பா என்னாச்சு? நான் என்னமா சொல்றது, தெய்வமா பார்த்துதான் அந்த பிள்ளை இந்த கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சிருக்கு. அந்த தம்பி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, என் பொண்ணோட கல்யாணமே நின்று போயிருக்குமா. யாருப்பா? அதுதான்மா நம்ம மாப்பிள்ளை கூட இருப்பாரே, அவர் பேர் கூட சரவணம்மா. அவரப்பா உதவி பண்ணாரு? ஆமாண்டா. எப்படி? மா வெள்ளி நகையை முலாம் பூசிட்டு தங்க நகன் உள்ள வச்சுட்டே தவிர என் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்ததுமா. 10 நாள்ல பணம் வந்துடும், ஒரிஜினல் நகையை பண்ணி வச்சுட்டு அந்த போலி நகையை எடுத்துடலான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா. நேத்து தான் அது உடனே நடக்காதுன்னு தெரிய வந்தது. பணம் வந்து நகையை ரெடி பண்ண எப்படியும் குறைஞ்சது 4 மாசமாவது ஆகும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கும் போதுதான் அந்த தம்பியா வந்தாப்ல. மாப்பிள்ளையோட பெரியப்பா கண்டிப்பா நகையை உரசி பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த தம்பி என்ன ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டு போனாருமா. அந்த தம்பி கிட்ட நான் நடந்ததெல்லாம் சொல்லி அழுதேன். கொஞ்சம் கூட யோசிக்காம அவர்கிட்ட இந்த நகையை எடுத்து கொடுத்துட்டு கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. அவர்கிட்ட எது 10 பவுன் செயின்? அவங்க அம்மா போன தடவை வந்தப்போ அவங்க பழைய செயினை கொடுத்துட்டு எல்கேஎஸ்ல புது செயின் ஆர்டர் பண்ணிட்டு போயிருந்தாங்களாம். அதை வாங்கி கையில வச்சிருந்திருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே எடுத்து கொடுத்துட்டாரு. எப்படிப்பா? நான் வேணான்னு சொன்னம்மா. சொல்ற டயத்துக்குள்ள நகையை திருப்பி தர முடியுமான்னு தெரியலன்னு சொன்னேன். அட போங்க சார், முதல்ல உங்க பிரச்சனையை முடிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளை பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. 10 ரூபா கொடுத்தா கூட 100 பேருக்கு தெரியணுங்கிற இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டு யாருக்கு தெரியக்கூடாதுன்னு எங்களை சத்தியமாகிட்டு போயிட்டாருமா. அவ்வளவு ஏன், அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு சுப்பையா கூட இந்த விஷயத்த சொல்லமா. என் மானத்தை, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தின அந்த தம்பியை என் காலம் பூரா மறக்க முடியாதுமா. அந்த புள்ள மட்டும் வந்து இந்த உதவியை பண்ணலனா இங்க 3 உசுறு போயிருக்குமா. நான் தினம் கும்பிடுற அந்த சுப்பிரமணிய சாமியே இந்த சரவண ரூபத்துல வந்து எனக்கு உதவுன மாதிரி தோணுச்சுமா.